காற்று. அந்த காலத்து கதைகளை பத்தி என் பாட்டி என்கிட்ட சொல்லுவாங்க. அமைதியா இருந்த நேரம், வாட்டர் ட்ரைப்ஸ், எர்த் கிங்டம், ஃபயர் நேஷன், அப்புறம் ஏர்னமெண்ட்ஸ்குள்ள அவ தன் சமநிலையை பாதுகாத்தாங்க. ஆனா ஃபயர் நேஷன் தாக்குனப்ப அது எல்லாம் மாறிடுச்சு. அவதார் மாஸ்டர் கிட்ட மட்டும்தான் இந்த 4 எலிமெண்ட்ஸும் இருந்துச்சு. அவரால் மட்டும்தான் அந்த போரை தடுக்க முடியும். உலகத்துக்கு அவரோட தேவை அதிகமா இருக்கும்போது அவர் காணாம போயிட்டாரு. 100 வருஷங்கள் ஓடிடுச்சு. ஃபயர் நேஷன் இப்ப ஜெயிக்கிற நிலைமையில இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபயர் நேஷனை எதிர்த்து போராட என்னோட அப்பாவும் ட்ரைப்ஸும் எர்த் கிங்டம் நோக்கி போனாங்க. ட்ரைப்பை என்னையும் என் அண்ணனையும் நம்பி விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த சுழற்சி உடைஞ்சிருச்சுன்னா அவதார் இனிமே பிறக்கவே மாட்டாங்கன்னு மக்கள் எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா நான் என் நம்பிக்கையை கைவிடல. ஏதாவது ஒரு வகையில இந்த உலகத்தை காப்பாத்த அவதார் திரும்பவும் வருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த பாட்டி அது என்கிட்ட இருந்து தப்பிக்காத. மீன் பிடிக்கிறது எப்படின்னு என்ன பார்த்து கத்துக்க கேட்டாரா? கட்டாரா, சத்தம் போட்டதை அனுப்பிடாத. அதோட சுவை எனக்கு ஸ்மெல்லையே தெரியுது. ஆனா சாக்கா, நான் ஏற்கனவே உன்னை பிடிச்சிட்டேன். எப்போலாம் நீ இந்த தண்ணிய வச்சு வித்தையை காட்டிக்கிட்டு இருக்கியோ அப்பெல்லாம் நான் தான் தண்ணியில தொப்பையா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இது ஒண்ணும் மேஜிக் இல்ல, இது பேரு வாட்டர் பெண்டிங். அது பழங்காலத்து முறை, நம்ம கலாச்சாரம். யாருமா இல்லன்னு சொன்னா நீங்க பாரு. ஆனா உங்ககிட்ட இருக்க மாதிரி சக்தி என்கிட்ட இருந்திருந்தா நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டேன். நான் வித்தியாசமா நடந்துக்கிறேங்கறியா? நான் ஒன்னும் தண்ணியில என் உருவத்தை பார்க்கும் போதெல்லாம் மசில்ஸை ஏத்தி பாத்துக்கிற ஆள் கிடையாது. இடது பக்கம் திரும்ப சொன்னல. உனக்கு நான் படகு ஓட்டுறது சுத்தமா பிடிக்கல. ஒருவேளை உன்னோட வாட்டர் பெண்டிங்கை வச்சுட்டு நம்மள இங்க கொண்டு வந்து நீ சேர்த்திருக்கலாம். அப்ப எல்லாம் ஏன் தப்பு இல்ல? உன்னை பேசாம வீட்லயே விட்டு வந்திருக்கணும். பொண்ணுங்க புத்திசாலித்தனமா பண்றங்கிற பேர்ல இப்படிதான் பண்ணுவாங்க. நீதான் எதுக்குமே நாக்கே இல்லாத அறிவு கட்ட முட்டாள். உன்னை அண்ணன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு அவமானமா இருக்கு. இறந்ததுல இருந்து எல்லா வேலையும் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா நீ ஜாலியா சுத்திட்டு தானே இருக்கேன். உன்னோட துணி எல்லாம் கூட நான் தான் துவைச்சு போடுறேன். என்னைக்காவது உன்னோட சாக்ஸ மோந்து பார்த்திருக்கியா? அது எப்படி இருக்கும் தெரியுமா? ரொம்ப கேவலமா நான் தடுக்கமா முடியாது. இனிமே நான் உன் பேச்சு கேட்கறதே இல்ல. நீ எதுவா இருந்தாலும் உன் வேலையை நீ தான் செஞ்சுக்கணும். ஆரம்பத்துல வித்தியாசமா தான் நடந்துட்டு இருந்தேன். இப்ப வெறி பிடிச்சு போச்சு. என்னது? நானா இத பண்ண? ஆமா, கங்க்ராச்சுலேஷன்ஸ்.